நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே மீண்டும் இந்த ஆசீர்வாத வேலை என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்க ஆண்டவருக்கே மகிமை. இப்பொழுதும் கூட இந்த ஆசீர்வாத வேலையை நாம் ஜெபம் செய்து ஆரம்பம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேலைக்காமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயாப்பா. அந்த வேலையிலும் கூட ஆண்டவரே உமது நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் படிக்கிற பாடல்களை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஏசப்பா ஜெப குறிப்புகளை நீர் ஆசீர்வதித்தரணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே, செய்தியை நீர் ஆசீர்வதித்தரணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவி எங்களோடு இருந்து நீர் நடத்தணுமா ஜெபிக்கிறோம். முதலிருந்து முடிவு வரைக்கும் தகப்பனே நீர் பொறுப்படுத்தி நடத்த போகிற தயவுக்கான் எடுத்து துதிக்கிறோம். ஏசி மூலம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி 54வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை மலையே நம்மை விட்டு விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் ஆண்டுடைய கிருபை எப்பொழுதும் நம்மை தாங்கும். எப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே பெர்க்மான் செய்யா பாடிய பாடல் மகிமை உமக்கென்றோ, பழைய பாடல். உற்சாகத்தோடு அந்த வரிகளின் அர்த்தம் உணர்ந்தவர்களாக பாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கென்றோ, விலையேறப்பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேறப்பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கென்றோ, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபம் அன்றோ உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபம் அன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட சில நிமிடங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்க அந்த மார்ச் மாதத்திலும் கூட ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபம் செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவராக இருந்து நடத்துகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் எத்தனையோ விதங்களில் பிசாசானவன் போராட்டங்களை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் எங்களோடு இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவரே ஜெயிப்பதற்கு, எல்லாவற்றிலிருந்து விலகி ஓடுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் பலன் தருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சத்துருவானவன் கொண்டு வருகிற எல்லா போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் பலன் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே ஆண்டவரே எவ்வளவோ காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவரே நீர் பெரியவராக இருந்து எல்லா ஜனங்களையும் நடத்துகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிலுவை தியான நாட்களிலும் கூட ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே உம்முடைய பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் கூட நாம் இந்த வாரத்திலே தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 54வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 54வது அதிகாரத்தின் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வேத வசனம் சொல்கிறதை பாருங்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே மலைகள் போல இருக்கிற பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து நின்றாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது என்று சொல்லி ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது. அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை, நம்மோடு அவர் செய்த உடன்படிக்கை ஒரு நாளும் நிலை பெயராது என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மேல் மனதுருகிற கர்த்தராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகளிலே நீங்கள் சிக்கி தவிக்கிறீர்களா? ஆண்டவருடைய வேத வசனத்திற்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் உங்களை அந்த மனதுருகும் தேவன், நம்மை பார்த்து ஐயோ என் பிள்ளை இப்படி நெருக்கப்பட்டிருக்கிறானே என்று சொல்லி மனதுருகிற தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். இப்போ தேசத்தில் பாருங்கள், எந்த நபரை பார்த்தாலும் வாழ்வில் சமாதானம் இல்லை என்று சொல்கிறார்கள்.
எந்த காரியத்திலும் சமாதானம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் சமாதானத்தின் உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாது என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் மலைகள் விலகி போகட்டும், பெரிய பெரிய சிகரங்கள் நிலைபெயர்ந்து போகட்டும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு ஒரு நாளும் மாறாது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் நம் வாழ்வின் எந்த பகுதியிலெல்லாம் சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறோமோ எல்லா காரியங்களிலும் அவர் சமாதானத்தை தர இன்று நம்மத்திலே இறங்கி நம்மேல் மனதுருகுகிறார். எந்த காரியத்தில் ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், பிள்ளையுடைய படிப்பு காரியங்களிலா, குடும்ப காரியங்களிலா, தொழில் காரியங்களிலா, எந்த காரியங்களில் சமாதான குறைச்சல் இருந்தாலும் அந்த காரியங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி அதை மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இன்று மாறும் பொழுது, அவருடைய சமூகத்திலே நம்மை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. அவர் வைத்திருக்கிற சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு ஒரு நாளும் மறையாது. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரியவராக இருந்து நம்மை வழி நடத்துவார். ஒரு பாடலை பாடுவோம். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே, நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே, ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை, ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையான செயல்களை செய்வதற்கு அவர் வல்லவர். நம்முடைய பாவங்களை எல்லாம்
அவர் சுமந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அந்த பரிசுத்த இரத்தத்தை உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் அந்த சிலுவையிலே சிந்தினார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். எத்தனை இன்னல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவரை பிரியாது நாம் வாழ்வோம். ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மோடு செய்த அந்த உடன்படிக்கையை, சமாதான உடன்படிக்கையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார். ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே ஆண்டவரை மீண்டும் எங்களை கொண்டு வந்து சேர்த்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜாஸ்வா டிவி நேயர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு இருக்கிற எல்லா உபத்திரவங்களையும் மாற்றி போடும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தை கொடும் ஆண்டவரே. வாழ்க்கையில் ஒரு நல்ல நிம்மதியை கொடும். உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்திருக்கட்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அவர்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய வாழ்க்கையிலே செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரை. மீண்டும் உமக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இந்த ஆசீர்வாத வேளையிலே சந்திப்பதற்கு ஆண்டவரை எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.